எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பகுதியில் கோவில் திருவாய்மொழியில் 4வது நூறில் 10வது பதிகத்தில் 8வது பாட்டு வந்து 3113. இந்த பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்கோ. புக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் உய்ய கொண்டது நாராயணன் அருளே. பொக்கலர் தடந்தாழை வேலி திருக்குறுகூர் அதனுள் மிக்க ஆதிபிரான் நிற்க மற்றை தெய்வம் விளம்புதிரே. இது பாட்டு. இந்த பாட்டில் முதல்ல என்னன்னா, புக்கு அடிமையினால். புக்கு அடிமைனா இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோ, அடிமைக்கு நீங்களா விரும்பி போகிறது, தொண்டு செய்யறதுக்கு விரும்பி போய் தொண்டு செய்யறது, அதுதான் புக்கு அடிமை. அடிமை செய்ய புகுந்ததினால் அர்த்தம். நீங்களா விரும்பி போய் அந்த இதை அடிமை பெருமாளுக்கு தொண்டு செய்யறதுக்கு போனதுனால தன்னை கண்ட, நானும் தன்னுடைய பிறப்பு தான் யாருன்றதையும் அறிந்து கொண்ட, தன்னை கண்ட புக்கு அடிமையினால். பெருமாளே தியானம் பண்ணி அவரே சரணாகதின்னு இருந்தவர்கிட்ட அது மாதிரி இருந்தது. ஈஸ்வரனை வந்து மார்க்கண்டேயன் பண்ணாலே அதை சொல்றீங்க. தன்னுடைய தெய்வத்தையே சரணடைந்து அவருடைய பாதத்தையே பற்றி கொண்ட, தன்னை கொண்ட புக்கு அடிமையினால் தான் விரும்பி போய் ஈஸ்வரனுக்கு தொண்டு செஞ்சதுனால தன்னை அறிந்து கொண்ட மார்க்கண்டேயன் அவனை. மார்க்கண்டேயன் வந்து உங்களுக்கு தெரியும் மார்க்கண்டேயன் யாருன்னு. மார்க்கண்டேயன் வந்து என்றும் 16 சிரஞ்சீவி. அந்த சிரஞ்சீவி மார்க்கண்டேயனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ஈஸ்வரன் வந்து யமனை காலால் வச்சு தள்ளின கதை அது தெரியும் உங்களுக்கு, இருக்கு இல்லையா? சொல்கிறேன், இல்லைன்னா அதை அப்புறம் சொல்கிறேன். மார்க்கண்டேயன் அவனை நக்கபிரான். இதில் என்னென்னா, நக்கன்னா சிவனோட பேர், ஒரு பேர். நக்கன்றது சிவனோட பேர். நக்க பிரான், பிரான்றது வந்து பிரம்மனுக்கு ஒரு பேர். நக்க பிரானும், அதாவது சிவனும் பிரம்மனும் கூட உய்ய கொண்டது. உனக்கு மோட்சம் வேணும்னா நீ என்ன பண்ணணுன்றதுக்கு வழி சொன்னது. மோட்சமடைய உய்ய கொண்டது நாராயணன் அருளே. நாராயணன் அருளையே. நாராயணனை போய் நீ வந்து வேண்டு அப்படின்ற. அதுதான் நரநாராயணராக வந்து பெருமாள் வந்து நரநாராயணன். பெருமாள் வந்து இப்போ சாதாரணமாக 10 அவதாரம் சொல்லுவாள், ஆனால் 22 அவதாரம் பெருமாள். அந்த 22 அவதாரத்தில் நரநாராயணர் ஒரு அவதாரம். அந்த நரநாராயண அவதாரம் எடுத்து மார்க்கண்டேயனுக்கு காட்சி கொடுத்தது. இன்றைக்கும் அதுதான் பத்ரிநாத்தில் இருக்கிறது. பத்ரிநாத்தில் பார்த்தீங்கன்னா நரநாராயணனுக்கு ஒரு சிலை இருக்கும். பத்ரிநாத்தில் தான் நரநாராயணர்கள் வந்து தவம் செஞ்சு மார்க்கண்டேயனுக்கு காட்சி கொடுத்தது. அதுவும் ஒரு தனி கதை, அது பெரிய கதை. அதெல்லாம் நம்ம இதில் கொண்டு வந்து சொல்ல முடியாது, சுருக்கமாக சொன்னேன் உங்களுக்கு. அந்த நாராயணனுக்கு அருள் கூடிய நாராயணனோட அருள் தான். அதுதான் இங்கே சொல்ல. நக்க பிரம்மனும் சிவனும் பிரம்மனும் கூட உனக்கு மோட்சம் வேணும்னா நாராயணனை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரா. அதனால தான் நாராயணன் வந்து அங்கே தரிசனம் பண்ணாராம். நக்கபிரான் உய்ய கொண்டது நாராயணன் அருளே. கொக்கலர் தடந்தாழை, அது பாருங்க, அதில் இருக்கு பாருங்க அழகா. நாராயணன் அருளியே கொக்கலர்ன்றது வந்து, கொக்குன்றது வந்து வெள்ளை இல்லையா? கொக்கு அலர்னா நிறம், கொக்கின் நிறம். கொக்கலர் தடந்தாழை, அழகா கொடுத்துருக்காங்க. தடந்தாழைனா தடம்ன்றது வந்து நெருங்கியன்னு அர்த்தம். இந்த இடத்துல தடந்தாழை நெருங்கிய, அது ஆயமரத்தில் இந்த நெருங்கி இருக்கான் அந்த தாழமரத்தோட தாழம்பூவோட இதழ்கள். கொக்கலர் தடந்தாழை, தாழை வேலி. அந்த தடந்தாழை வேலியில அந்த கொக்கு கலர்ல அலர்னா மலர்ந்திருக்கின்றது அர்த்தம். கொக்கின் நிறத்துல மலர்ந்திருக்கின்ற தாழம்பூவையுடைய நெருங்கிய தாழை வேலி. கொக்கலர் தடந்தாழை தாழை வேலி. அது மாதிரி தாழை வேலி அமைஞ்சிருக்கிற திருக்குறுகூர் அதனுள். திருக்குறுகூரோட பெருமை அது. திருக்குறுகூர்ன்றது ஆழ்வார்த்தினர் இல்லையா? ஆழ்வார்த்தினர் எப்படி இருக்கா? ஆழ்வார்த்தினரில் மிக்க ஆதிபிரான்.
மிக்கன்னா இங்க அந்த அந்த ஊர்ல இருக்க ஜனங்களை சொல்றாரு. மிக்க ஆதிபிரான், உங்களுக்கு அங்க பக்கத்துலயே ஆதிபிரான் இருக்கும்போது இருக்க மற்றை தெய்வம் விளம்புதிரு. வேற தெய்வங்களை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. மிக்க ஆதிபிரான் இருக்க மற்றை தெய்வம் விளம்புதிரு. மீதி தெய்வங்களை சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் பக்கத்துலயே உங்க ஊர்லயே ஆதிபிரான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த இடத்துல மிக்க ஆதிபிரான் இருக்க மற்றை தெய்வம் விளம்புதிரு அப்படின்றதாக இந்த பாட்டு. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, உக்கு அடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனை நக்கபிரான் உய்ய கொண்டது நாராயணர்களே, கொக்கல தடந்தாழை வேலி திருக்குறுகூறுவதிலும் மிக்க ஆதிபிரான் இருக்க மற்றை தெய்வம் விளம்புதிரு. இது பாட்டு. இந்த பாட்டுல வந்து தன்னுடைய தானா விரும்பி போய் தொண்டு செஞ்சதுனால ஈஸ்வரனை அடைஞ்சு சாகாவரம் பெற்ற மார்க்கண்டேயனை அந்த யமனை வசிச்சது. அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது நடக்கிறது பாருங்க, திருக்கடையூர்ல நடக்கிறது அதுதான். திருக்கடையூர்ல மார்க்கண்டேயர் மோட்ட ஸ்தலம். அதுதான் மார்க்கண்டேயனை வசிச்சாராங்க. வச்சுட்டு அந்த ஈஸ்வரன் வந்து அவருக்கு சாகாத வரம் கொடுத்துட்டாரு. ஆனா மார்க்கண்டேயன் வந்து நான் போகணும்னு கேட்கிறேன். அதுதான் மார்க்கண்டேயன் வந்து எனக்கு இந்த பூலகலத்துல நான் உயிரோடு இருக்கணும்னு நான் நினைக்கல. இப்ப எனக்கு வேண்டான்னு தான் சொன்னேன் ஒழிய, 16 வயசுல என்னை பிடிக்க வரும்போது நான் பயந்தேனே ஒழிய எனக்கு பிடிக்கல, நான் போகணுன்றார். அப்ப பிரம்மனும் ஈஸ்வரனும் என்ன பண்றா, நீ வந்து நாராயணனை போய் பிரார்த்தனை பண்ணு, நாராயணன் தான் மோட்சம் கொடுக்கறதுக்கு, நாராயணனை போய் மோட்சம் கொடுன்னு கேட்குற. அதே மாதிரி நாராயணன் நோக்கி தவம் இருக்கும்போது நாராயணன் வந்து அவர் கடவுளை வந்து நீ வந்து இதுல வந்து பத்ரிநாத்தில் வந்து என்னை தரிசனம் பண்ணி உனக்கு மோட்சம் கிடைக்கின்றார். பத்ரிநாத்தில் போய் மார்க்கண்டேயன் தரிசனம் பண்ணுறாரு, மோட்சம் கிடைக்கிறது. அது ஒரு தனி கதை இருக்கு. அதுதான் சொல்றாருங்க. நக்கபிரானும் உய்ய கொண்டது நாராயணனே. உய்ய கொண்டதுன்னா அவங்க சொன்னது நாராயணனில் போய் அடையின்னு தாங்க சொல்றாரு இங்க. இவர் மறுபடியும் எனக்கு பிறவி வேண்டாம், நான் மோட்சத்துக்கு போயிடணும்னு கேட்கும்போது நீ அதை வந்து நாராயணனை போய் பாரு அப்படின்னு சொல்லி அறுத்துடுறா. அதுதான் இங்க சொல்றாரு. ஈஸ்வரனும் பிரம்மனும் கொக்கலர் தடந்தாழை, கொக்கு நிறத்தை உடைய மலர்கள் கொக்கு போன்ற கொக்கின் நிறமான வெள்ளை நிறத்தை உடைய மலர்கள் அலர்ந்திருக்கின்ற தாழம்பூ மலர்ந்திருக்கின்ற தடந்தாழைனா நெருக்கமான தாழை வேலியை உடைய திருக்குறுகூர் அதனுள் ஆழ்வார் திருநெறிக்குள்ள மிக்க ஆதிபிரான் நிற்க. உங்க அந்த ஊர் தெய்வமான ஆதிபிரான், அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. மிக்க ஆதிபிரான்றது அந்த ஊர் தெய்வமான ஆதிபிரான் அவங்களுக்கு அங்க இருக்கும்போது நீங்க போய் எதுக்கு மீதி தெய்வத்தை எல்லாம் சேவிக்கிறீங்க, அதை சேவிங்கன்னு சொல்றேன். இது நம்மளோட பார்வை. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.